நான் இப்போ வந்திருக்கிற இடம் ஒரு அழகான இடம். இந்த இடம் வந்து டோஹாலேருந்து வரதுக்கு அரை எடுக்கும். எனக்கு பின்னி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு தோட்டமாகவே கரும்பு அருகி எங்கே வந்திருக்கேன், எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி வாங்க வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நாமளும் முர்ரா வண்டின்னு சொல்லி இந்த வீக்கெண்ட் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்தது நம்மளோட கைவரிசையை காட்ட தொடங்கிட்டோம். இதை பிச்சு சாப்பிட தொடங்கிட்டோம். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. 2 பேரை மட்டும் சொல்றேன். இந்தியாவில் கொடுக்காப்புலியும் ஸ்ரீலங்காவில் காரக்கா ஹோரக்கான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே அங்கல கிளம்பினா குதிரை சவாரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பார்த்தா குதிரையை காணல, வண்டி மட்டும் இருந்துச்சு. அதையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தை ரவுண்ட் அடிக்க தொடங்கிட்டோம். இந்த இடத்துல வந்தது நம்ம நாட்டுல கிராமத்து புறத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை தந்துச்சு. அவ்வளோ அழகாவும் அவ்வளோ வில்லேஜ் ஏரியாவும் இருந்துச்சு. இங்க வந்தோம்னா பாக்குறதுக்கு நிறைய அனிமல்ஸ் ஐட்டம் வச்சிருக்காங்க. அதையும் நமக்கு பார்த்து ரசிக்கலும். இதுல முக்கியமா சொல்ல போனா இந்த குடில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானி கைமாண்டி சொல்றாங்க. அவ்வளவு அழகா டிசைனா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதை பாக்குறதுக்கு கிராமத்து புறத்துல அந்த டைம்ல கட்டிருப்பாங்க. சின்ன சின்ன வீடுகள் பாக்குறதுக்கு அதமா இருந்துச்சு. அவ்வளவு அழகாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, இங்க ஸ்பெஷலான ஜிம் சென்டர் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல விளையாடக்கூடிய எல்லா பொருட்களும் முக்கியமா மரத்தால செஞ்சு வச்சிருந்தாங்க. சுத்திக்கிட்டே இருக்கலாம் போல. பாக்குற பக்கம் கிரீனும் எல்லோவாவும் இருக்கு. நிறைய வெஜிடபிள் ஐட்டமும் வச்சிருந்தாங்க. இல்ல கையில சோப்பா சின்ன சின்ன பழத்தை தந்துட்டாங்க. என்ன பழம் பண்ணே சரியா கேட்டதுக்கு மசூதி பழம் பண்ணாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு மத்த பக்கம் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு நாட்டுல இருக்கிற ஃபீல் ஒன்று தான் தந்துச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதையும் சுத்தி பார்த்துட்டு அங்க டெக்ஸ்டைல் ஸ்டுடியோ இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நாம கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்க இந்த ஃபார்முக்கு வந்திருக்கீங்களா? வந்திருந்தா உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ஹீனத் சல்மா ஃபார்ம். ஹீனத் சல்மா ஃபார்ம் சொல்லுவாங்க. டோஹாவில இருந்து 30 to 40 மினிட் டிராவல் பண்ணி வரணும். லொகேஷன் பாத்தீங்கன்னா சஹானியாவில் இருக்கு. இந்த ஃபார்ம்ட ஃபுல் டீடைல்ஸ் தேவைண்டா யூடியூப் சேனல் வீடியோ போட்டீங்கன்னா அப்படியே விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.